வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுக பொதுச் செயலாளருடைய கூட்டங்களில் தாவேக கொடி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அதிமுக கொடிக்கு ஈக்குவலாக தாவேக கொடியும் பறக்கிறது. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், பார்த்தீங்களா கூட்டணிக்கான பிள்ளையார் சூழி போடப்பட்டு விட்டது அப்படின்னு இபிஎஸ்ஏ கூறுகிறார். அதற்கான எதிர்வினையாக திரு டிடிவி தினகரன் சொல்லியிருப்பது, இபிஎஸ் முதலமைச்சராக்கவா விஜய் கட்சி தொடங்கினார் அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். தொண்டர்களை தக்க வைப்பதற்காக நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறுகிறார் இபிஎஸ் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். தாவேக்காவோட கூட்டணி அமைச்சிட்டா பாஜக கழட்டி விட்டுருவாங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், அவங்க துரோகம் பண்ண போறாங்க அப்படின்னும் திரு தினகரனுடைய குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் தாவேக்க தரப்பிலிருந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. மாற்றுக் கட்சி நிகழ்ச்சிகளில் தாவேக்க கொடியேடு பங்கேற்கக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிடுறார். இதற்கு மத்தியில் திரு திருமாவளவன் அவர்கள், அதிமுக ஒரு பொய்யை வதந்தியை பரப்புகிறது, கூட்டணி அமைக்க போகிற மாதிரி, அவங்க எப்படி பாஜக இருக்கக்கூடிய இடத்துல கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறார். எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். அதிமுக தாவேக கூட்டணி முயற்சி கை கூடுமா கை நழுவுமா அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு சாமணி நாகராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ஜீவசகாப்தன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன், வெளிப்படையான குற்றச்சாட்டே வச்சிருக்காங்க. கட்சியினரை தக்க வைப்பதற்காக நடக்காத ஒன்றை நடந்ததாக, நடக்க போவதாக இபிஎஸ் சொல்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அமமுக முன்வைக்குது. இதுவெல்லாம் மிகப்பெரிய அச்சமாக ஒவ்வொருவருக்கும் உருவாவதற்கான காரணம் எல்லோருக்குமே புரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் 173 தொகுதிகளை கடந்து மக்களை சந்தித்து திமுக செய்கிற தவறுகளை எல்லாம் அம்பலப்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் மக்கள் ஆமோதிக்கிறாங்க. திமுக 2026 நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற அந்த கோஷம் மிக அதிகமாக எழுகிறது. இந்த நேரத்தில் அதிமுக மீதான குற்றச்சாட்டுகளை வைப்பவர்கள் யாருன்னு பார்த்தா அதிமுகவை ஆதரிப்பவர்கள் அல்ல, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல, அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யாரெல்லாம் கனவு கண்டார்களோ அவர்கள் தான் இதை பேசுறாங்க. எனவே இதையெல்லாம் அதிமுக பெரிதுபடுத்தாமல் நிச்சயமாக மக்களை சந்திக்கிற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இங்க திமுகவுக்கு எதிரான ஒரு அணி உருவாக வேண்டும் என்று இன்றைக்கு மக்களே விரும்புறாங்க. ஏனென்றால் திமுக தனித்து நின்று வெற்றி பெற்று வரலாறு இல்லை, பல கட்சிகளோடு இணைந்தால் போட்டியிட்டு வென்று கொண்டே வருகிறது. எனவே அதற்கு இணையான ஒரு கூட்டணியை அதிமுக பலமாக அமைத்து வெல்ல வேண்டும் என்கிற ஒரு குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த குரலின் வெளிப்பாடாக பலரும் உள்ளே வருகின்றார்கள். அதை அதிமுக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. 26 வெற்றி என்பதை யாராலும் தடுத்து வர முடியாது. கூட்டணி அமைக்க வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு இருக்கு, அந்த தார்மீகம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அரசியல்ல எதுவும் தவறு இல்லை. அதை நோக்கி நகர்றீங்களா இல்ல வெளியில ஒரு கட்டமைப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க, கொடிகள் வந்துட்டா தாவேக்க வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அவங்க இதை சொல்லக்கூடிய நபர் யாருன்னு பாருங்க. திரு தினகரனுக்கு என்ன அக்கறை? அதிமுகவில் தினகரன் சேர முடியாத நிலை வந்த போது அவர் விஜய் பக்கம் போலாம் என்று பேசிக் கொண்டிருந்தாருங்க. இப்ப அங்கேயும் கதவு அடைக்கப்பட்டு விடும் அச்சத்துல அதிமுக மீண்டும் வேற மாதிரி பேசுறாரு. அதாவது இதுவல்ல, யாரால் திமுகவை வீழ்த்தப்பட முடியும் என்கிற ஒன்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வலிமையான அதிமுகவோடு இணைந்துதான் திமுகவை வென்றாக வேண்டும் என்பதை எல்லோரும் கொண்டிருக்காங்க. 2026 நிச்சயமாக என்ன பேசலாம் சரிங்க, திமுகவை வெல்வதற்கான யுக்தியை எல்லோரும் முடிவெடுத்தாங்க. அந்த யுக்தியை ஒன்றிணைப்பதற்கான காலம் தான் மெதுவாக நகர்ந்தோடைய எந்த பிரச்சனையும் இல்லை. திரு தினகரனோ மற்றவர்களோ யார் எதை சொன்னாலும் அதை பற்றி அதிமுகவுக்கு சிறிதும் கவலை இல்லை. 26 மிக வலிமையான அணியோடு அதிமுக திமுகவை எதிர்கொள்ளும், எந்த மாற்றமே இல்லை. கேட்போம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட, திரு தனியரசு, தினகரனுக்கு ஒரு கனவு இருந்தது, எங்க வேணா போவோம் அப்படின்னு கூட்டணியிலேருந்து வெளியே வந்து சொன்னார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். இவங்க விஜய் பக்கம் நெருங்குறாங்க அப்படின்றதால திரு தினகரனுக்கு அச்சம் வந்து விட்டதா அப்படின்ற கேள்வி எழுப்புறார். இல்லையே, தினகரன் டிடிவி கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். அப்போ அதிகாரபூர்வமாக வெளியே வந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் ஒரு வாய்ப்பாக இருந்தது சார், நம்ம ஒன்றும் மறுக்கலை. தாவேக ஒரு அணியை உருவாக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம்.
ஆனால் இப்போ அது இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் செயல்படாமல் முடங்கி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு முடங்கி கிடக்குதுன்னா, தன்னுடைய கட்சியின் கீழே இருக்கிற நிர்வாகிகள் தன்னுடைய கொடியை கொண்டு போய் இன்னொரு கட்சியினுடைய பரப்புரை கூட்டங்களில், தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் கொண்டுட்டு போய் அந்த தாவேகாவினுடைய துண்டு, அதனுடைய டர்பனை அணிஞ்சிக்கிட்டு அந்த கொடியை கொண்டுட்டு போய் இவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை தாவேகா தொண்டை முழக்கமிடுற அளவுக்கு அந்த கட்சி பலகீனப்பட்டு கிடக்கு. அப்போ பலகீனப்பட்டிருக்கிற தமிழக பலகீனப்பட்டிருக்கா இல்லை அவங்க இந்த இக்கட்டான நேரத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தார்மீகத்தில் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? இல்லை, அது அதிகாரபூர்வமாக ஒரு ஆதரவை ஒரு தலைமை முடிவெடுக்காதற்கு முன்னாடி தொண்டர்கள் கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்காங்க. இப்போ பொதுச் செயலாளர் தலைமாறுவாக இருக்கார். முன்னணி நிர்வாகிகள் யாரும் ஊடகத்துக்கு வர்றதில்லை. இப்போ எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. தலைவரே முடங்கி கிடக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடிகர் முடங்கி கிடக்கிறார். ஊடகத்தை சந்திக்கிறதில்ல, பொதுவெளியில் எங்கேயும் ஆளை காணலை. அப்போ நீங்கள் தலைமுறைவாக இருக்கிற ஒரு இயக்கத்தை போல தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதுனால கீழே இருக்கிற தொண்டர்கள் யார் கட்டுப்பாட்டில் இல்லை. மாவட்ட செயலாளர், மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தான் அறிக்கை தர்றார். வேற ஒரு கட்சி நிகழ்ச்சியில் நீங்களாம் இப்படி போய் யாரும் இந்த கொடிகளை காட்ட வேண்டான்னு. அப்படி ஒரு தலைமறைவு இயக்கம் மாதிரி செயல்படாத நெருக்கடியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அல்லது துண்டை ஒரு 4 பேர், ஒரு கொடி 20 ரூபா, 100 ரூபாய்க்கு ஒரு 4 தம்பியை கொண்டுட்டு போய் அதை எடப்பாடி முன்னாடி அசைக்கிற பொழுது அதில் எடப்பாடி மகிழ்ச்சி அடைகிறார், புலகாங்கிதப்படுகிறார். அதுலேயும் எங்கள் பொங்கலூர் மணியனையா சொல்கிறாங்க, அது எல்லா திமுகவை வீழ்த்துறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. இப்போ ஏற்கனவே அதாவது அதிமுகவுக்கு வாக்களித்து திமுகவை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு நம்புகிற எடப்பாடியார் ஏன் தமிழக வெற்றி கழகம் கூட வரணும்? அந்த கொடியை பார்த்த உடனே கூட்டணி இதோ வந்து விட்டது, கண்ணுக்கு பக்கத்திலேயே அந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னு ஒரு 4 தம்பியை ஒரு 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடி ஆட்டுறதுலேயே பொதுச் செயலாளர் அதிமுக மகிழ்ச்சி அடைகிறாருன்னா, அப்போ நீங்கள் டிடிவி சொல்கிற குற்றச்சாட்டில் என்ன, அந்த குற்றச்சாட்டு உண்மை தானே? ஒன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி முதலமைச்சராகிறாரா 2026 வேட்பாளரா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வர் வேட்பாளரா? அப்ப 2 கட்சிகளுடைய வேட்பாளர்கள் யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரியாமலேயே கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்ட விட்டுச்சுன்னு பொதுச் செயலாளரையாவே சொல்றாரு. இதுதான் சிக்கல்னு எங்க டிடிவி சொல்றாரு. டிடிவி எங்கிருந்து இல்ல டிடிவி சொல்றது நோக்கமா அவர் போக வேண்டிய இடத்துல இன்னைக்கு அதிமுக போயிருச்சே அப்படின்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம எப்படி சரியான ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க அப்படின்னா, நீங்கள் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் முதலமைச்சராக்குவதற்கு அதிமுக தயாராகிவிட்டது. முதலமைச்சர் அதாவது எடப்பாடி ஐயாவே முதலமைச்சர் அரியணையை விஜய்க்கு தந்துவிட்டு ஒரு ஜூனியர் பார்ட்னராக போய் சேர்றதுக்கு அணியமாயிட்டாருன்னா நம்ம யாரும் தடுக்க முடியாததே. அதுதான் இப்போ நெருக்கடி. அப்படி ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறமாங்கிறதையும் டிடிவிக்கு வேணா எழுப்புறாரு. அப்போ ஒன்று தமிழக வெற்றி கழகத்தை நம்பி அல்லது திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம்னு அதிமுக சொல்லும்னா, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன கட்சிகளை கூட கூட்டணியில் சேர்த்து தங்களுடைய சின்னத்தில் அதிமுக நிற்க வைத்தது. 2016 வேறு எந்த பெரிய கட்சி இல்லை, நீங்கள் உட்பட 7 பேர் நின்னாங்க. தனித்து நின்று அதிமுக உங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்லை, இப்போ ஒரு 2 பேர் சேர்றப்போ அதை பலவீனம்னு கருத முடியுமா? இல்லையா, அம்மா 2016 புரட்சி தலைவி அம்மா யாரையும் கூட்டணி சேர்க்காம தனித்து நின்று களத்தில் நின்று வென்றார்கள். ஆனால் இப்போ எடப்பாடியார் எல்லாரும் நீங்கள் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எல்லாம் வாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு அல்லது திராவிட கழகத்தை ஒழிக்கிறோம்னு சொல்கிற பாஜகவோடு உறவு. அப்புறம் அந்த தம்பி சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தம்பி நீங்கள் பேட்டி எடுக்கிறாங்க பார்க்குறேன், நம்ம ஒரு நாடறிஞ்ச தொலைக்காட்சி தான். அந்த தம்பி சொல்கிறா, திராவிடத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் இபிஎஸை ஆதரிக்கிறோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை கொடி கொண்டு வர்ற தம்பி சொல்கிறான். அப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி விஜயே திராவிடத்துக்கு எதிர்ன்னு சொல்லலை, அல்லது திராவிட பேரியக்கத்தினுடைய வலிமையான ஒரு இருதுருவ அரசியலில் அதிமுக தான் இயங்குகிறது. அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி, அந்த எடப்பாடியை திராவிடத்தை வீழ்த்தோம்னு அந்த பையன் வர்றான்னா அந்த கட்சிக்கு என்ன? அதில் கேட்போம். ரொம்ப முரண்பாடுகள் அதிகமாக இருக்கே திரு பொங்கலூர் மணிகண்டன். கட்சி அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலை, வர்றவங்களையும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட துணை செயலாளர் இல்லை போகாதீங்க அப்படின்றாரு. வர்றவங்க சொல்றது எப்படி தாவேகாவினுடைய கருத்தா இருக்கும்? நீங்க கடந்த சில மாதங்களாக அதிமுகவோடு சேருவதற்கு யாரும் தயாரில்லைன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்கு யாருமே போகலையேன்னு பேசினாங்க. இப்போ தொண்டர்கள் விரும்புறாங்க, சில தாவேகாவும் அதிமுகவும் ஒன்று சேர வேண்டும் மக்கள் விரும்புறாங்க. செய்தி பார்வைய பிறகு இது பற்றிய விமர்சனம். இப்ப என்ன நோக்கம்னா, திமுக ஒரு சூழ்ச்சியை உருவாக்குறது.
ஒரு சதிச்செயலை செய்கிறது. இல்ல. அதாவது இந்த மாதிரி அரசியலை திமுக செய்யும் எல்லாத்தையும் தெரியுங்க. 2 கட்சிகளும் சேர்ந்துடக்கூடாது. திமுக இதுல அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல, திருமாவளவன் சொல்றாரு, தினகரன் சொல்றாரு. சார் சொல்லாது, கார்கே சார் எதுவுமே சொல்லாது. ஆனால் தனியரசு போன்றவருடைய குரலாக ஒலிக்குங்க. நன்றாக தெரியும் இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் அதிமுக பலியாகாது. நிச்சயமாக எந்த சூழ்ச்சியை நீங்கள் செய்தாலும் அதை முறியடித்து 26 வெல்வதுதான் அதிமுக நோக்கம். ஐயா, விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் சொல்றார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரட்சி தலைவர் அம்மாவை போன்றவர்கள் தலைமையேற்றிருந்தார்கள், இப்பொழுது பாருங்கள் யாரவரோ ஆகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் ஸ்டாலின் விஜய் வெர்சஸ் இதுதான் போட்டின்னு சொல்லி உங்களை போட்டியிலே இல்லைன்னு சொல்றாரு. அந்த கட்சி வந்தா தான் நம்ம போட்டியில இருந்து எலிமினேட் பண்ணுவோம்னு சொன்னீங்களோட தவறு பண்ணிட்டீங்க சொல்றீங்க மணிகண்டன். போட்டியில அதிமுக இல்லைன்னு சொன்னவர்களோட கூட்டணி அமைப்போம்னு சொல்றீங்க, அதான் கேக்குறாரு. இல்லைங்க, இங்க பாருங்க, எல்லா விமர்சனங்களையும் எல்லா கட்சிகளும் எல்லா காலங்களும் வச்சிருக்கீங்க. இதே கடந்த காலத்துல காங்கிரஸ் மீது எல்லாம் வச்சிருக்கு சார். இது ஒரு பிரச்சனையா அல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. சரி, கேட்போம். நான் திரு ஜீவா அவர்கள்ட்ட எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற அடிப்படையில் திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் இன்னைக்கு சேர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் தாவேக அதிமுகவோட. இல்லை, சேர வேண்டிய சூழல் அப்படிங்கிறத விட அதிமுகவினுடைய ஒரு நிலையத்தான் அந்த இடத்துல பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல தன்னுடைய கட்சி கூட்டத்தில் இதுவரையும் கூட்டணி சேராத புதிதாக உருவான ஒரு கட்சி அதனுடைய கொடியை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவது இருக்குல்ல, இந்த இடத்துல தான் அந்த கட்சியினுடைய மறைந்த தலைவர் ஜெயலலிதா அம்மையார் வந்து கூட்டணியை எப்படி அமைச்சார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கணும். இப்படி கூட்டணியை அவங்க இது பண்ணல, இப்படி கூட்டணிக்கு யாரையும் அவங்க சேர்க்கலை. இப்போ கூட்டணி சேருவது பலவீனம் அல்ல. ஒரு தலைமறைவாக இருக்கிற ஒரு கட்சி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, பொதுச் செயலாளர் யாருமே. ஆனால் அந்த கட்சி எங்களோட கூட்டணிக்கு வர விஜய் பனையூரில் இருக்கார், விஜயுடைய அலுவலகம் அங்கே இருக்குது, அவருடைய இல்லத்தில் அவர் இருக்கார், நீலாங்கரை வீட்டில் இருக்கார். ஆனால் பொதுச் செயலாளருக்கானோ அவங்க தேடுறாங்க. ஆனால் கட்சியே தலைமறைவுன்னு சொல்ல முடியுமா? கட்சியே அவ்வளோதானங்க. அதை தாண்டி அந்த கட்சியில் யார் இருக்கா? அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில் மிகப்பெரிய தலைவர் வந்து அந்த மதியழகன் ஒருத்தர் தான். அதை தாண்டி இந்த கட்சியில் யார் இருக்கிறா? அந்த 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 ரிப்போர்ட்டர் முன்னாடி டான்ஸ் ஆன அந்த பையன் தான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மிக பிரபலமான முகம் அந்த கட்சியில். வேற யாரும் இருக்காங்க, நம்ம அதை மறுக்க முடியாது. நீங்கள் ஊடகவியலாளர் இருந்தவங்க. இல்லை அந்த கட்சிங்கிறது அதாவதுங்க அவங்க சோர்ந்து போயிருக்காங்க, மேபி பதற்றத்தில் இருக்காங்கன்னு கூட நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவங்க ஒட்டுமொத்தமாக இல்லை, தலைமறைவுன்றது இதாக இருக்கும். நாளைக்கு இந்த கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் திரும்ப ஆக்டிவ் ஆக போகிறாங்க. அதாவது எந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு நிலையில் எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ கட்சிகளுக்கு பயங்கரமான சோதனைகள்லாம் வந்திருக்கு. கட்சியே அழிஞ்சு போயிருந்தாங்க. ஏன் 96 ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போனாங்க. ஆனால் வந்து ஜெயலலிதா அம்மையார் அதுக்கப்புறம் அரசியல் விட்டு போயிட்டாங்களா? ஏன் 89 இனிமே 77 87 வரை இனி எம்ஜிஆர் ஆட்சி தான், கலைஞர் இனிமேல் கிடையாதுனாங்க. அதனால் ஒரு சின்ன சம்பவத்துக்கு செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் தலைமறைவாக ஓடி போயிருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. அந்த கட்சியிலேருந்து தலைவரும் பேசுறதில்ல, 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசுவதில்லை. அவர்கள் அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் சார்பில் எந்த மனுவும் போடல, பாதிக்கப்பட்டவர் சார்பில் போடுறோன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு என்ன தெரியும் ஏது தெரியும், சுப்ரீம் கோர்ட்னா என்ன, இரட்டலை கட்சிங்கிறார் ஒருத்தர், யாரையோ என்னென்னமோ சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் பிறந்த பிள்ளையே எனக்கு தெரியாதுங்கிறாரு. அவர் வந்துட்டு 20 லட்ச ரூபா வாங்குவதற்கு வந்து ஏமாற்றி அவர் ஃபைல் போடுற மாதிரி, அவருக்கு பெட்டிஷன்னா என்ன எஃப்ஐஆர்னா என்ன எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் வந்து ஃபைல் போட்டிருக்காங்க. எல்லா ஆதாரத்தோடு அம்பலம் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து அங்கே வந்து நாங்கள் எதுக்கு போட்டோம், அந்த இவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் செஞ்சோங்கிறாங்க. இவ்வளவு பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டியா? பாலகிருஷ்ணன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் தான் ஒரு மனுதாரர், சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டவர். இன்னைக்கு அவர் ஊடகத்தை சந்திச்சு சொல்லியிருக்கார், நான் வந்து என் பையனுக்கு வந்து வேலை வாங்கி தரது கையெழுத்து வாங்கி மோசடியா தன்மையோடு தெரிஞ்சுக்கோங்க. தலைவர் வந்து ஒருபோதும் தொண்டனை கைவிடக்கூடாது, நிர்வாகிகளை கைவிடக்கூடாது. அதுதான் தலைமை பண்புக்கான அழகு. அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட செத்து போயிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினரை பலியாக்கி நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காண்டி அவர்கள் தரப்புல இருந்து செய்யலை, பாதிக்கப்பட்டவர் தரப்புல இருந்து செய்கிறோன்னு சொல்லி அவர்களிடம் எந்த வழக்கு குறித்த உண்மையான விவரத்தையும் சொல்லாமல் வேலை வாங்கி தரோம், பணம் வாங்கி தரோம், ஆதார் அட்டையை வச்சு வாங்குறோன்னு என்னென்னமோ சொல்லி அந்த அப்பாவி மக்களிடம் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி ஒரு கட்சிக்கான பேட்டர்னில் வரும்? அதான் சொல்கிறேன். இப்படி வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து எந்த கட்சியும் தான் தொண்டர்களை நிர்வாகிகளை காட்டி கொடுக்கறது, மாட்டி விடுறது, போட்டு விடுறது, இப்படி வந்து ஒரு தலைமை இருந்ததே கிடையாது. இல்லை 7 மனுக்கள் ஆதவர்ஜுனாவுடைய மனு ஒன்று.
ஆதவர்ஜுனா மனு எல்லாம் இருக்குங்க. ஆனா அவங்க தொண்டர்களை நிர்வாகிகளை அவங்க ஏமாத்துறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து யாருமே வந்து அந்த கட்சி தலைமைங்கிறது தொண்டர்களை பலி கொடுக்குதுங்கிறத தயவு செய்து இந்த இடத்துல பதிவு செய்யணும். ஓகே, அவங்க வெளிப்படை அரசியலை இப்ப பண்ண முடியாத சூழல்ல இருக்காங்க. அப்போ வெளிப்படை அரசியல் பண்ற அதிமுகவோட போறதானே சரியா இருக்கும். இல்ல, அதிமுக தாவேகா கூட்டணியை பொறுத்தவரையும் அதிமுக எப்பவுமே விஜயை விரும்பிக்கிட்டு தான் இருக்கு. விஜய் பாஜக எதிர்ப்பாளரே கிடையாது. நான் அதை தொடக்கத்திலேருந்தே சொல்கிறேன். அவர் பாஜகவை திட்டுறாரு, அதிமுகவை திட்டுறாருன்னா அது அவருக்கு வந்து திமுகவை வந்து டார்கெட் பண்ணுறது மட்டும் தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. ஆகவே எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி வந்து அமையிறதுங்கிறது நான் வந்து இது ரொம்ப தொடக்கத்திலேருந்தே எடப்பாடி விரும்பினார். ஆனால் இடையில பிஜேபி சேர்ந்ததுனால விஜயால் வெளிப்படையாக போக முடியல. மற்றபடி ஏடிஎம்கேயோட போகிற மாதிரி இருக்கிற பேச்சு தான் அந்த கட்சி தொடங்கிலிருந்தே பேசுனது. அவர் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வந்து எடப்பாடி விமர்சனம் பண்ணது இல்லையா, 2 முறையோ 3 முறையோ தான் விமர்சனம் பண்ணார். பிஜேபியும் அவர் பெருசாக விமர்சனம் பண்ணதில்லை. இப்போ இந்த ஓட் சோரி இந்த எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ராகுல் காந்தி இந்தியாவையே போட்டு விமர்சனம் பிஜேபியை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பேசினாரா? பாஜகவின் எதையுமே அவர் விமர்சிச்சதே கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் ஒரு 5 ஸ்கிரிப்ட் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை நீங்கள் யாருமே எதுவுமே செய்யலை, அந்த ஸ்கிரிப்டை வாசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானே ஒழிய மற்றபடி அவர் எப்போதுமே அதிமுக விமர்சித்தது கிடையாது. இந்த கூட்டணி வரணுங்கிறது தான் எடப்பாடியோட விருப்பம். விஜய் இப்போ தீர்மானிக்கிற இடத்துல இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட யார் சிஎம்ங்கிற சண்டை போடக்கூடிய நிலையில் விஜய் இருந்தார். டெப்டி சிஎம் டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார். 70 சீட்டு 80 சீட்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏடிஎம்கே கை தான் ஓங்கும். ஏடிஎம்கே கை சொல்லி இப்போ 40-45 சீட்டுக்குள்ளே விஜய் முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அது மட்டும் இல்லை, தனிச்சு நின்னார்னா 234 கேண்டிடேட்டுக்கு எங்கெங்கே போவாங்க விஜய் கட்சியில்? 234 கேண்டிடேட்லாம் கிடையாது. அதற்கு அதிமுக மாதிரி ஒரு கட்சி இருந்தால் தான் 45 கேண்டிடேட்டுக்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கே அதிமுக மாதிரி ஒரு கட்சி வேணும் அவங்களுக்கு. அந்த கட்சியினுடைய பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட போகிறதுங்கிறது வேறு வழியே இல்லை. அவங்க அப்படி போனால் தான் அந்த கட்சி இருக்கும். தனிச்சு நின்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, அவ்வளோதான். கேட்போம். நான் திரு நாகராஜ்ட்ட, பிஜேபி இருக்கும் இடத்துல எப்படி தாவேக்க வரும்ன்ற நம்பிக்கையை அதிமுக வெளிப்படுத்துது. அது ஒரு வகையில் வதந்தி அப்படின்றார் திரு திருமாவளவன். சார், தாவேக்கா எங்கே போகணுன்றதை தாவேக்கா தான் முடிவு பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணலாம். ஆனால் இபிஎஸும் முடிவு பண்ணக்கூடாது. யார்? இபிஎஸும் முடிவு பண்ணக்கூடாதுல்ல. இபிஎஸ் வந்து அழைக்கலாம், ஸ்பேஸ் கொடுக்கலாம், பட் அவர் தான் வந்து சேரணும். இல்லை, அது ஒரு பாயிண்ட் மேலே போய் கொடியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, கொடி வர்றதுன்றது தொண்டர்களின் விருப்பமாக இருக்கலாம். சார், இந்த கொடி அரசியல்லாம் வந்து கட்டுப்படாமல் தொண்டர் போறாருன்னா அது எப்படி கட்டுப்பாடான கட்சியாக இருக்கும்? கேட்போம் சார். நான் நீங்கள் பேசும்போது பேசலை. பரவாயில்ல, தைரியம் தைரியமெல்லாம் பிரச்சனை இல்லை. தைரியம்லாம் பிரச்சனை இல்லை சார். நான் சொல்கிறேன், தைரியம்லாம் யாருக்கு பிரச்சனை இல்லை. நான் கூவத்தூர்லாம் ஒன்றும் போகல சார். இல்லை, நான் கூவத்தூர் ஒன்றும் போகல. பேசல. அவங்க எடப்பாடி கோவத்தூர்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டா. அரசே கூவத்தூர்ல தேர்வு செய்யப்பட்டது. அதுல யாரும் உங்க தாவேக்கா போற எடப்பாடியே கோவத்தூர்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டான். சார், விஜய் முடிவு பண்ணணும் எங்கே சேரணுன்ட்டு. ஆனால் அதற்கான ஸ்பேஸ் உருவாயிருக்கா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இன்று உருவாயிருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ பாஜக தரப்பிலிருந்தும் அதிமுக தரப்பிலிருந்தும் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதுன்றது உண்மைதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃபேக்ட் சென்ற வாரம் பாஜகலேருந்து வந்த ஒரு தலைவர் விஜயை சந்தித்தார், அதுவும் உண்மைதான். டெல்லியிலேருந்து வந்தவர் சந்திச்சார், அதுவும் உண்மைதான். இந்த இடத்துல சொல்றதுல எந்த இதுவும் இல்லை. வந்தது சந்திச்சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, பாஜகவிற்கு விஜய் மேல் ஒரு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஏன்னா அவர் ராகுல் காந்திட்டையும் பேசுகிறாரு, நம்மள்ட்டையும் பேசுகிறாரு, எல்லாட்டையும் பேசுகிறாரு. ஒருவேளை இன்னைக்கு வந்து எல்லாம் பேசிட்டு கடைசி நிமிஷத்தில் யாரும் வேண்டாம், திருப்பியும் அந்த இன்னையோட ப்ராப்ளம் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள்ட்ட எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வரலை அப்படின்னா அது என்ன அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து பாஜகவும் நினைக்குது இந்த இடத்துல. ரைட், எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் பேசினார்கள்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளியில் இருக்கு. அது எனக்கு எவ்வளோ உண்மைன்றது எனக்கு தெரியல. ஆனால் திமுக எதிர்ப்புன்னு ஒரு பாயிண்ட்ல இன்ஃபேக்ட் சீமானிடமும் பேசப்படுகிறது இந்த நேரத்தில். ஸோ இவங்க என்ன ட்ரை பண்ண சொன்னார், இந்த பாயிண்ட்ல என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த கட்சியெல்லாம் திமுக வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவங்க எல்லாம் ஒன்றா சேரலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி போகுது என்பது அரசியல் களம் தான் முடிவு பண்ணணும். ரைட், விஜய் சைட்லேருந்து ஒரு விஷயம் தெரியுது, விஜய் சைடில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப கிளியராக தெரியுது. சும்மா இன்னைக்கு வந்து 14 நாள் துக்கம் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அரசியல் அந்த இடத்துல தான் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற இடமா, இல்லை நெருக்கடி கொடுத்து அவர் அதுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய முயற்சியா? சார்,
நெருக்கடி ஸ்பேஸு எல்லாம் நெருக்கடி வந்தால் தான் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். நான் எப்போவுமே நினைப்பேன் அரசியலில் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால் தான் அந்த இடத்துல ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து யாருமே இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணதில்லை ஏடிஎம்கேல அரசியல் கலைஞர் அதெல்லாம் சொன்னாங்க. கலைஞர் ஓப்பனாகவே பழம் நழுவி பாலில் விழுந்ததுலாம் சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அவர்களை வெயிட் பண்ணி. ஸோ அரசியலில் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை, டெஸ்பரேட்டாக இருக்கிறது தப்பு இல்லை, நெருக்கடி கொடுக்குறது தப்பு இல்லை. என்ன விஷயம், எலெக்ஷனை ஜெயிக்கணும். ரைட். எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுறாங்க. 2021 நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன, 2024 நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன, ஓட்டு பிளவுனால திமுக ஜெயிக்குது. அதை எப்படி ஜெயிக்க விடாமல் நம்ம எப்படி கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது, அவ்வளோதான். இந்த பாயிண்டில் தான் நமக்கு தேவை 117 சீட்டுன்ற விஷயத்தில் எடப்பாடி கிளியராக இருக்காருன்றது தெரியுது. நமக்கு ஜெயிக்கணும்னா 117 சீட் வேணும் நம்ம வந்து சிஎம் ஆகிறதுக்கு. ரைட். இந்த 117 சீட்டு வைக்கிறதுக்கு என்னென்ன பெஸ்ட் ஃபார்முலா இருக்குது அது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதுதான் இன்னையோட கால நிலவரம். பாஜகவும் பேசி கொண்டிருக்குது விஜய்கிட்ட, அதிமுகவும் பேசி கொண்டிருக்கிறது. ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இந்த கூட்டணியில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு 3-4 வாரத்தில் அதற்கான ஒரு முடிவு தெரியும்ன்றதை நானும் பார்க்குறேன். கேட்போம். சரி, அதிமுக தாவேக கூட்டணி அமைஞ்சிருச்சு, யார் முதலமைச்சர் வேட்பாளர் கேள்வி வராதா தினகரன் கேட்குறார். இந்த அச்சம் எதுக்கு? அதாவது முதலில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று விஜய் நினைப்பதற்கான காரணம் என்ன, அவ என்ன சொல்றாரு நோக்கம்? அப்போ அதிமுக என்ன சொல்லுதுங்க? அப்போ இங்க எந்த பிரச்சனையுமே வராது. இப்ப நீங்க விஜய்க்கு பக்குவம் இல்ல, தற்கொலைங்கிறாங்க, அந்த கட்டமைப்பு இல்ல, இன்னும் என்னென்ன வார்த்தைகள் விஜய் கட்சி அவர்களை தாவேக்காவை குறைத்து சொல்ல வேண்டுமோ எல்லாமே சொல்றாங்க. நான் கேட்கிறேன், தனியார் உட்பட திமுக எல்லோரும் கேட்கிற எல்லா கட்சிகளுக்கும், அங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பக்குவம் இருக்கிறதா? நீங்க எல்லாம் பஸ் ஏற்கலையா, பஸ் கல்லு போடலையா, தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கலையா, மக்கள் மத்தியில் சண்டை போடலையா, அப்ப சாதி சண்டை கிளப்பலையா? இது எல்லாம் செய்த நீங்க விஜய் வந்து ஒரு 4-5 கூட்டம் நடத்திய பிறகு அச்சத்தின் வெளிப்பாடாக 5வது கூட்டத்துல அந்த கூட்டம் சரியாக நடந்துவிடக் கூடாதுக்காகவே திட்டமிட்டு பண்ணீங்க. இப்ப யார் முதலமைச்சர் வேண்டும்? எடப்பாடி தான் முதலமைச்சர். நிச்சயமாக விஜய் அவர்கள் உறுதியாக முடிவெடுத்திருக்கிறார், திமுகவை வீழ்த்த வேண்டும். அதற்காக எந்த தியாகம் முதலமைச்சராக்கதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தினகரன் சொல்றாரு. சார் அப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் காங்கிரஸ் பாடுறதா? அப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் வீசிக்க இல்ல காங்கிரஸ் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுகவை தவிர எல்லா கட்சியும் நோக்கம் திமுக ஆட்சி அமைக்க மாட்டேதானா? சார் முதல்ல எதிரி யாருக்கு தீர்மானிக்க, எதிரி எந்த ஆயுதத்தை எடுத்தாரோ அதுக்கு உரிய ஆயுதத்தை நிச்சயமாக எடுத்தாக வேண்டுங்க. ஏன்னா 2 பேரும் தனித்தனியாக நின்று மீண்டும் திமுக ஆட்சி வந்துவிட்டால் தாவேக்காற்பட எல்லா கட்சி நிலைமையும் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுமே மோசமா போயிரு. எனவே முதல் நோக்கம் திமுகவை அகற்றுவது, வேற எந்த அச்சம் இல்ல, எந்த சிக்கலும் இல்ல. அதனால ஒவ்வொருத்தரும் கலப்பி விடுறாங்க. முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர் யாரு, நடிகர் போயிட்டாரு, இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா தாவேக்க பலகீனம் பண்றது, தாவேக்க மனசு வந்துரு, இல்ல அதிமுக பலகீனம் வந்துரு, சலசலப்பு ஒண்ணு வரா சார். ஒற்றை நோக்கம், ஸ்டாலின்கிற ஒரு நபரை ஆட்சி பொறுப்பு நிச்சயமாக 26 நீக்குவோம், விலக்குவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். இந்த கோஷம் கீழ்மட்டத்தை எல்லோரும் பத்தியும் உண்டுங்க. கொடியோட ஏன் வராங்கிறீங்க? என்ன காரணம்? எப்பேற்பட்டாலும் இந்த ஆட்சியை வீழ்த்துகிறதா? அப்ப வீழ்த்துகிற சக்தி யாருக்கு உண்டு? அதிமுக உண்டு. அப்ப அந்த அதிமுகவோடு இணைந்து செயல்படுவதா யாருக்கும் சங்கடம் இல்ல. சார் கடந்த காலத்துல கட்சி முடிவு எடுத்துட்டா இணைந்து செயல்படும். இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் விஜய முதலமைச்சர் ஆக்கணும்னு பாப்பாங்களா, இல்ல இபிஎஸ் முதலமைச்சர் ஆகட்டும் இந்த முறை அப்படின்னு ஏத்துக்குவாங்களா? அதை தானே கேட்கிறாரு அவரு. சார் நீங்க அதாவது நடைமுறை சிக்கல் பார்க்கணும். என்ன நடைமுறை சாத்தியம்? முதல்ல வந்து தனித்தனியாக நின்றா பார்த்த அவரு நாகராஜ் மாதிரி பல தேர்தல் தனித்தனியாக நின்றா எதிர்கட்சியை பிரிந்து நின்றால் திமுகவுக்கு வாய்ப்பாக முடிந்துவிடும். இங்க நோக்கமே அதுவும் இல்ல, சிக்கலே அங்க இல்ல. திமுகவை வீட்டுக்கு திரும்ப சொல்றேன் சார், திமுக வென்றவிடக்கூடாது. 234 தோக்கும், அதுதான் உண்மை. இந்த அச்சத்தை எல்லாம் புலம்புறாங்க. இப்ப எல்லா கட்சியும் என்ன பண்றாங்க? இப்போ விஜய்க்கு நீங்க முதலமைச்சர் சொன்னீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க அங்க போறீங்க. இது இப்படி சொல்லி என்ன ஆகுதுன்னா, இந்த கூட்டணி உருவாகி விடாமல் தடுக்க என்னென்ன சூழ்ச்சி செய்ய முடியுமோ அதை திட்டமிட்டு செய்யறாங்க. இந்த சூழ்ச்சியை அதிமுகவும் தாவேக்காவும் உணர்ந்தே இருக்கிறதுங்க. 26 எதை சொன்னாலும் சரி சார், நான் சொல்றது 210 இல்ல, 234 திமுக தோற்கடிக்கப்படும், ஸ்டாலினே தோற்பாருங்க. கேட்போம். நான் திரு ஜீவா அவர்கள்ட்ட அண்ணாமலை ஃபார் சிஎம் அப்படின்லாம் ஒரு காலத்தில் பாஜக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. அதே அண்ணாமலை இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னாரு. அது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் ஏன் விஜய்கிட்ட வராது? இல்லை, விஜய்கிட்ட காம்ப்ரமைஸ்க்கே பிரச்சனை இல்லைங்க. அவர் எடப்பாடி பிஜேபி இன்னைக்கு சொல்லக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருவாருங்க.
இன்னும் விஜய் வந்து அவ்வளோ ஒரு ஆளுமையான நபர்லாம் கிடையாது. விஜய் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி தாவேகா அலைன்ஸ் வந்து உருவாக்கிடும். இந்த அலைன்ஸ் உருவானதற்கு பிறகு என்ன நடக்கும்னா, ஒரு தேர்தல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து பாருங்கள், விஜய் என்ன மாதிரியான கான்செப்டை உருவாக்குனார்னா, திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு 2 ஓட்டையும் நம்ம வாங்கலாங்கிற கான்செப்டில் தான் விஜய் வந்தார். ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற முகம் இருந்தது. அப்புறம் வந்து திமுக மாதிரி இவங்களாம் ஊழல் கட்சி கிடையாது, ஒரு நடிகன் வந்திருக்காரு, 200 கோடி உச்சத்தில் கரியரில் இருந்து விட்டுட்டு வந்திருக்கேங்கிறார். இப்போ இவர் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்தா இவர் மதச்சார்பற்ற முகம்ங்கிறதும் போயிடும், ஊழலற்ற முகம்ங்கிறதும் போயிடும், அதிமுகவுக்கு மாற்றுங்கிற அந்த முகம் போயிடும். ஸோ விஜய்க்கு விலை இருந்த வாக்குகள்ங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வந்துடக்கூடாதுன்னு எப்போவும் இருக்கிற அந்த 49க்கு போடுறவங்க, ஸ்தாபன காங்கிரஸ் கான்செப்ட் உள்ளவங்க, ஜனசங்கத்துக்கு ஓட்டு போட்டவங்க 72ல், கலைஞர் வெறுப்பு உள்ளவங்க, 2 திராவிட கட்சியும் வேணாம் என்று நினைத்து நாம் தமிழருக்கு பாமகவுக்கு ஓட்டு போட்டோம், இந்த கான்செப்ட் உள்ளவங்க இருக்குல்ல, அந்த ஓட்டு தான் விஜயோட ஓட் பேங்க். கணிசமான வாக்கு வங்கியாக அதுதான் வர இருக்கும். அது கமலஹாசனாக இருந்தாலும், சீமானா இருந்தாலும், விஜயகாந்தா இருந்தாலுமே புதுசாக ஒருத்தர் வரட்டுமேனு ஒரு கான்செப்ட் எப்போவுமே இருக்கும். அது மூப்பனார் 89ல் வாங்கினார். ஆனால் அது ஒரு ஸ்தாபன காங்கிரஸ் ஓட்டு, இருந்தாலும் 2 திராவிட கட்சி வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன இடத்துல அந்த ஒரு வாக்கு. அது நடிகருங்கிறப்ப ஒரு எந்த ஜாதி கட்சி கடந்து விழ வாய்ப்பு இருந்தது. என்ன இருந்தாலும் மூப்பனாருக்கு வந்து ஒரு ஸ்தாபன காங்கிரஸுங்கிறப்ப அந்த வாக்கு, அது எதிர் வாக்குகள் வராது. பாமகவும் மாற்றுன்னு சொன்னாலுமே ஒரு வன்னியர் முத்துறதுனால நான் வன்னியர் வாக்குகள் பெருசாக விழுந்திருக்காரு. ஆனால் விஜய்க்கு அது எல்லாம் ப்ளஸ் ஆகி அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர் வந்தார். ஆனால் அது பொலிட்டிக்கல் கூட்டம்னு ஒரு விமர்சனம் வந்தது. இப்போ இந்த நிலையில் இவருடைய அடிப்படையான அந்த ஜாதி கடந்த மதம் கடந்த ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த இந்தியன் தாத்தா சங்கர் படத்தை பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் அவருக்கு ஓட்டு போடுறது. அந்த ஓட்டு நீ விழாதுல எடப்பாடி ஒரு ஃபேஸ் காமிச்சார்னா விழாது. பிஜேபி அண்ணாமலை நயினார் பக்கத்தில் நின்று மோடி படத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஓட்டு கேட்பாரு? மோடிஜி அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் பேசின அந்த கான்செப்ட் அடியாயிரும்ல, அது கைத்தட்ட கூட்டம் தானே. அங்க தினகரன் சொல்றது ஒருவேளை ஒரு பாஜக கல்வி அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். பாஜக கல்வி விட்டுட்டு நின்னாலுமே கரூர் வந்து செந்தில் பாலாஜி விமர்சனம் இல்லையா? கரூர் வந்து கமலஹாசன் செந்தில் பாலாஜிய கடுமையா திட்டினாருங்க. இன்னைக்கு ஒண்ணா போறாரு. ஒரே காரணம் என்ன சார்? அரசியல் இவங்களோட கமலஹாசன் ஒரு இமேஜ் ஆகி அவரே ஒப்புக்கொள்ளலையே. கமலஹாசனே நான் வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு பணியில இருக்கேன்னு சொல்றாரு. தன்னை ஒரு ஆளுமையா அவர் சொல்லலையே. இன்னைக்கு கைவார்த்து போறாரு சொல்லிக்கலையே. அதுதான் சொல்றேன். இல்ல சார், கமலஹாசனை சேர்த்தார சொல்றேன். எல்லாம் இணைவது அத்தியாவசியமான ஒன்று. அதை விஜய் நிச்சயமாக படிச்சது கொண்டிருக்கிறார். அப்புறம் இன்னொன்னுங்க, திமுகவுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவங்க இப்போ எடப்பாடி அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு, அவங்க பொறுப்பேற்றதற்கு பிறகு, இப்போ அவரை விட்டு அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்தக்கூடிய முக்குளத்தோர், ஆதி திராவிடர், அருந்ததியர், இந்த பேஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிதைந்து போயிருக்கு. அது தினகரன்ட்ட இருக்கலாம், சில சமயங்களில் திமுகவுக்கும் போயிருக்கலாம். இப்போ இவங்க இந்த அணி சேருவதன் மூலமாக இவர்களிடமிருந்து பிரிந்து போன முக்குளத்தோர் வாக்குகளோ, மேற்கு மண்டலத்தில் அருந்ததியர் வாக்குகளோ, தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு சக்தியாக இருந்த ஆதி திராவிடர் வாக்குகளோ திருப்பி வருவதற்கான எந்த கான்செப்டும் இவங்க அலைன்ஸில் இல்லையே. பிஜேபி என்ன, நான் சொன்ன இந்த சமூகங்களுடைய வாக்குகளின் பிரதிநிதியா, விஜய் வந்து இந்த சமூகங்களுடைய வாக்குகளின் பிரதிநிதியா சொல்லுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ஒரு அரசு மேல ஒரு மினிமம் 5%, அது 10% ஆச்சுனா, விஜய் வந்தாருன்னா அப்படியே பிளஸ் ஒரு 10% கூட்டிக்குங்க, அது ஒரு பெரிய புரட்சியவே ஏற்படுத்திய எலெக்ஷன்ன்றாங்கல்ல. இல்ல அதை நீங்க கணக்கிட மாட்டீங்க. அது விஜய் தனித்து நின்னால் ஓரளவுக்கு, ஆனா தனித்து நின்று விஜய் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த ஓட்டு கண்டிப்பா பிரிக்கலாம். அது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் பிரிக்கிற மாதிரி இருந்தது. திமுகவிலும் முதல் தலைமுறை வாக்குகளை பிரிப்பதாக சொல்லப்பட்டது. கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டுகள், அதாவது திமுக பிடிக்கலனாலும் ஓட்டு போட்ட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் இனி விஜயை நம்பி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இனி எப்படி அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வாங்கும்? திமுகவிடம் வந்து நீங்க பிரிக்க வேண்டிய விஷயம் எது? மைனாரிட்டி ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அப்படியே கணிசமாக முழுக்க அவங்கள்ட்ட தான் இருக்குது. தொடர்ச்சியாக கடந்த 10 வருஷமாக முழுமையாக திமுக வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்த ஆதி திராவிடர்கள், அவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து தலித் மக்களுடைய வாக்குகள் கணிசமாக ஏடிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்தது. அந்த ஆதி திராவிடர் ஈவன் மேற்கு மண்டலத்தில் அருந்ததியர்கள் கூட பிரிஞ்சுட்டாங்க. ஆதி திராவிடர்கள் கூட அப்பப்போ டீம் கேக் போடுவாங்க. அருந்ததியர்கள் மாற்றவே மாட்டாங்க. கொங்குலால கவுண்டரும் அருந்ததியரும் அப்படியே கணிசமாக இருந்தாங்க. இப்போ அது பிரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த கூட்டணியின் மூலமாக இந்த பிரிவுலேருந்து நீங்கள் என்னத்தை இது பண்ண போகிறீங்க? அப்போ தானே அது வெற்றி. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? டிஎம்கேட்ட இருந்து நீங்கள் எதுவுமே பிரியாதே, மைனாரிட்டி ஓட்டும் பிரியாது. நீங்கள் அலைன்ஸ் வச்சிங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் மூலமாக உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. உங்களிடமிருந்து பிரிந்து போன தலித் ஓட்டுகளோ முக்குளத்தூர் ஓட்டுகளோ திருப்பி ஏடிஎம்கேக்கு வராது. அப்போ இந்த அலைன்ஸ் என்ன பலன்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஒரே கேள்வி ஒன்றும் இல்லை சார். 21ல வெறும் 3% வாக்குகள் மட்டுமே குறையப்பட்டதுன்னா ஒட்டுமொத்த ஆதித்யாவோட போயிட்டாங்களா, இல்ல அருந்தையர் போயிட்டாங்களா, யாரு சிறுவான் போயிட்டாங்களா? குறைஞ்ச வாழ்க்கை சார் போச்சு. நம்ம ஒட்டுமொத்தமா யாரும் ஆதித்யாவும் விலகி போலியே.
திமுக அன்றைக்கு அதிமுக எதிர்ப்பு பயன்படுத்துங்க. 10 ஆண்டு கால ஆட்சியை பயன்படுத்துச்சு. இன்னைக்கு திமுக 5 ஆண்டு கால எதிர்ப்பை மக்களை விரும்பல. இல்ல ஓபிஎஸ் அப்ப உள்ள இருந்தாரு எதிர்ப்பை அவர்தான் கட்சிக்கு தலைவர், ஒருங்கிணைப்பாளர். சார் இப்ப தென் மாவட்டத்துல அதிமுக ஸ்ட்ரென்த்தா இருக்கா சார்? திண்டுக்கல்ல மாயத்தேவர் பெற்ற வெற்றி அதிமுக அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இருக்கா? சரி சார், அப்ப சார் மேற்கு மண்டலம் திமுக பலகீனமா இருக்குதா? மேற்கு மண்டலம் அதிமுக பலகீனமா மேற்கு மண்டலம் திமுக எப்பவுமே பலவீனமா தான் இருக்கு. நான் அந்த கான்செப்டுக்குள்ளே வரலையே சார். எப்பவுமே அதிமுக வாக்கு வங்கியா மேற்கு மண்டலம் இருந்தது, எப்பவுமே இருந்தது. இன்னைக்கு மாறல. இன்னைக்கும் நீ சொல்லக்கூடிய அருந்தையின் மக்கள் அதிமுக தாண்டி மக்களவை தேர்தல் உள்ளாட்சி சார், மேற்கு மண்டலத்துல மக்களவை உள்ளாட்சியில என்ன ரிசல்ட் வந்துச்சு? இல்ல நம்ம அதிமுக பெரும்பான்மை தேர்தல்கள்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்ல என்ன ரிசல்ட் வந்துச்சு? 2019 நாடாளுமன்ற தேர்தல் பாருங்க, 25 பாருங்க, அதே அருந்தையின் மாத்தி போட்டாங்களா சார்? உள்ளாட்சிக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 26 சட்டமன்ற பொறுத்தவரையில ஸ்டாலினா எடப்பாடியாரா வாய்ப்பு வர சார். நாகராஜ் சார், நானும் இது பண்ணுறதுனால சொல்கிறேன். முக்குளத்தூர் வாக்கு அவர் இழந்தது நான் அது 100% வந்து நான் நம்புறேன். அதில் ஒரு டேமேஜ் இருக்குது. அது கொஞ்ச நாள் டேமேஜில் சரியான டேமேஜ் இருக்குது. அது எப்படி அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஆதி திராவிடர் வாக்குகளும் வாக்குகளும் அதிமுக பக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த 20% வாங்கினாங்க பார்த்தீங்களா லாஸ்ட் டைம். நான் இது களத்தை ஆய்வு பண்ணதுனால நான் சொல்கிறேன். 20% லாஸ்ட் டைம் வாங்கினாங்க பார்த்தீங்களா. அதோட பெரிய கான்ட்ரிபியூஷனே ஆதி திராவிடர் வாக்குகளும் அது இன்னும் அவங்க லாயலாக தான் இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரை இன்னும் அவங்க லாயலாக தான் இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. ரெண்டாவது வந்து ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல. லாஸ்ட் டைம் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து மோடி வேண்டுமா மோடி வேண்டாமா, ஒருத்தருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. யார்கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதிமுக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. அந்த நேரத்திலையும் அவங்க லாயலாக தான் இருந்திருக்காங்க. நான் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணதுனால சொல்கிறேன். அந்த நேரத்திலையும் அவங்க ஆயினா தான் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்ட். முக்குளத்தோர் விஷயத்தில் நீங்கள் சொன்னது 10% ரைட்டு. சவுத்தில் வந்து எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க, என்ன வில் பவரில் வந்து கொண்டு வர போகிறாங்க பாலிடிக்ஸ், அதெல்லாம் வந்து இன்றைக்குமே கொஸ்டினாக தான் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகலையா இந்த 5 வருஷத்துல? தனியாக அமைச்சர் போட்டு கொங்கு மண்டலம் ஃபுல்லாக செந்தில் பாலாஜி பார்த்துக்கிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலில் லோக்கல் பாடியில் ஜெயிக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆகலையா? ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா வின் பண்ற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள்ல 2-3 தொகுதிகள்ல 3000 ஓட்டு 1000 ஓட்டுகள் எல்லாம் வெற்றி மாற்றி அமைக்கப்பட்டது. இல்லைங்க, ஆன்டி இன்கம்பன்சியை லாஸ்ட் டைம் ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணார் எடப்பாடி. இந்த வாட்டி ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ண போது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ஃபேஸ் பண்ண போறாங்க. சோ இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மைனஸ் ஆகும். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா அந்த ஓட்டு வெளில போக கூடாது. ஒரு மூன்றாவது நபருக்கோ ஒரு புது நபருக்கோ தான் சார். மேற்கு மண்டலத்துல நீங்க தொடர் வெற்றின்னு கார்கே கேட்டாரு பாத்தீங்களா. தொடர் வெற்றிங்கிறது அதிமுகவுக்கு பாரம்பரியமா விழுந்த அருந்தியர்கள் ஓட்டு சார். பாரம்பரியமா கட்சிக்கு ஓட்டு வர்றதுல ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு மேக்சிமம் இருக்கிற சில சமூகங்களுடைய வாக்குகள் இந்த முறை வந்திருக்கு. அதைத்தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றேன், கவுண்டர் அவர்கள் வாக்குகள்ல பிரிஞ்சிருக்கு. கவுண்டர் ஓட்டு வந்திருக்கு. பிரிஞ்சிருக்கு. டிஎம்கே வரலையா? அறுதி கூட அப்படியே தான் ஸ்டாண்டா இருக்கு. 80% அங்கதான் போட்டுருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து see இப்ப கவுண்டர் ஓட்டு என்ன ஆச்சுன்னா மூணா பிரிஞ்சது. கொஞ்சம் வந்து இப்போ ஃபார் கோயம்புத்தூர் நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணதுனால சொல்றேன். கொஞ்சம் எடப்பாடி, கொஞ்சம் அண்ணாமலைக்கு போச்சு, கொஞ்சம் டிஎம்கே, கொஞ்சம் மூணா பிரிஞ்சது கவுண்டர் ஓட்டுல. ஆனால் அது வாக்குகள் அப்படியே வந்து இவங்களுக்கு தான் போச்சு. கேட்போம் திரு தனியரசு. இப்போ 3 பேரும் ஒரு கூட்டணிக்குள்ள வருவாங்களான்ற கேள்வி இருக்கு. வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஓட்டுல பெரிய போலரைஸ் ஏற்படுத்தும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரிகிற இடம் திமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அது பிரியலை அப்படின்னா ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆச்சுன்னா திமுகவுக்கு தோல்வி தானே? சவால் தான். நான் அதை மறுக்கல. தவேக, பாஜக, அதிமுக இது வந்து வெறும் வாக்காளர்களை மட்டும் இது ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த 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 அலைன்ஸு வந்து வலிமை சேர்க்கிறது மட்டும் இல்லை, மற்ற அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கும் கூடுதல் வாய்ப்பு தந்துருது. இப்படி 3 பேர் சேர்ந்தா? ஆமாம், 3 பேர் சேர்ந்தா மற்ற எல்லா சமூக இயக்கங்கள், மற்ற எல்லா பாஜக யார் ஏற்றுக்குவாங்களோ அவங்களாம் வந்துருவாங்க. பாஜகவை ஏற்காதவங்க கூட உள்ளே வந்துருவாங்க. நான் அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கான வாய்ப்பு உள்ளது. அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு தான். அது அதில் நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த அணியை அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சவாலோடு சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முதலமைச்சர், திமுக தலைவர். அப்போ இப்போ இருக்கிற அமைப்பு அணியை வச்சு இந்த தவேக, பாஜக, அதிமுக அல்லது இன்னும் கூட இருக்கிற ஒரு வலிமையான கூட்டணியை எடப்பாடி இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அது இப்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு விஜய் வந்து இவங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கட்டாயமாக பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டார்.
ஒரு கால் தெரியாமல் வந்துட்டோம், கரூர் சம்பவம் நடந்துருச்சு, வீடியோ காலில் தாங்க பிரச்சாரம். அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து தெரியாமல் வந்தோம், கரூர் சம்பவம் நடந்துருச்சு, நம்ம ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து எடப்பாடியாரும் மோடி ஐயாவும் நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. அதனால இந்த தேர்தலில் நம்ம அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிடலாம். அவர் ஜெயிலுக்குலாம் சொல்றீங்க, எஃப்ஐஆர்லேயே அவர் பேர் இல்லை சார், விஜய் பேர். ஆமாம், அதில் இன்றைக்கி எடப்பாடியாவும் மோடி ஐயாவும் இல்லைன்னா இன்னும் ஒரு நிமிஷத்தில் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அவர் இருக்க வேண்டிய இடம் பனையூரில் ஜெயில். இப்போ அவர் A1 அக்யூஸ்ட் தான். இல்ல A1 கிடையாது, அவர் சேர்த்தலாங்க, எப்போ வேணாலும் சேர்த்தலாம். ஏன் நீங்க இப்போ SIT அஸ்ராக்காருக்கு சேர்க்கலாம் சார், சேர்க்கறாங்க. அல்லு அர்ஜுன் சேர்த்தாங்க, அதெல்லாம் வேற சேர்க்கறாங்கயா. நீ கரூர் நீதிபதி கேட்டாரு, ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஏன் அவர் பேரை சேர்க்கல? ஆமாயா, இப்போ டிரைவர். ஓகே, அல்ல இப்போ நீங்க வந்து இப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரலன்னு இப்போ சொல்லுங்க. நாளைக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி பாஜகவும் அதிமுகவுமே கேட்கும். இப்போ எடப்பாடியும் மோடி அமித்ஷாலாம் ஏன் அமைதியாக இருக்காங்க? ஏன் விஜய் அமைதியாக இருக்காரு? ஏன் இந்த கொடியை போய் நீ எடப்பாடி போகிற இடத்துல எல்லாம் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னப்பா வேலை, ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, தரமாட்டாங்க. ஏன்னா எடப்பாடியும் ஏன் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யல, நாளைக்கு எடப்பாடி சொல்லுங்க, ஸ்டாலின் ஏன் ஒன்றா விஜய் போட்டுருவார். ஏன் கைது செய்யலை, அஞ்சுகிறதா காவல்துறைன்னு சொல்லுங்கள் எதிர்கட்சி தலைவரை. ஒரு நிமிஷத்தில் கைது பண்ணி சிறையில் வச்சிருவாங்க. ஏன் குண்டாஸ் போடலன்னு சொல்லுவாங்க, குண்டாஸ் போட்டுருவாங்க. பாத்தீங்களா? அப்ப விஜய் பாதுகாக்கிறது அதிமுக பாஜக. ஆமா, தொண்டர்கள் தன்னெழுச்சியா வருவாங்க சார். அதுதான் இப்போ கிட்டத்தட்டையா இப்போ அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். ஆமாயா, அதிமுக மனநிலை என்ன இருந்துச்சுன்னா, முதல்ல பாஜக தான் நம்மளை எடப்பாடியாவை காப்பாற்றுறாரு, அதிமுகவை காப்பாற்றுறாருன்னு சொல்லி தான் ஒரு செய்தியை உள்ள டீப்பாக கொண்டு போய் ஒட்டுமொத்த 2 கோடி அதிமுக தொண்டர்கள் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, தாமரை வாழ்கன்னு சொல்ல வச்சாங்க. அந்த உறவு இந்த வெறும் இந்த ஒரு 16 நாளில் விஜய்க்குள்ள ஊடுருவி இந்த அதிமுக பாஜக தான் நம்மளை காப்பாற்றுதுங்கிற செய்தி விஜயனுடைய ரசிகர்கள் ரீதியாக கொண்டு போய் இப்போ அவங்களே தன்னார்வமா எடப்பாடி வாழ்க, மோடி வாழ்கன்னு தூக்கிட்டு ஓடுறான்ல, விஜய் விட்டுட்டு ஓடுறான். அப்போ விஜய் காப்பாற்றுறது, நம்ம தலைவனை பாவம் குலக்கேசிலிருந்து காப்பாற்றிட்டாங்க, நம்ம தலைவனை பாவம் எப்படி தட்டி வச்சுட்டாங்க மோடின்னு சொல்லிட்டு இவையெல்லாம் அங்கே ஓடுறான். இதுதான் இந்த பாமர கூட்டல். இந்த சாதாரண ரசிகர்கள் இப்படி தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக பிடிப்பு இல்லாமல் ரசிகரை நம்பி வந்து தலைவனும் கெட்டு ரசிகர்களும் கெட்டு மறுபடியும் பாஜக பின்னாடி அதிமுக பின்னாடி ஓடுறான். நல்லா இருப்பாருங்க சார் தலைவர்லாம். ஓகே, பொங்கலூர் இறுதிக்கு சுருக்கமா ஒரே வரி. இல்ல கடைசி வரைக்கும் பாருங்க, கடைசி வரைக்கும் திரு கமலஹாசன் அவர்களை பிஜேபியுடைய பி டீம் திமுக சொல்லிச்சா இல்லைங்களா? அதிமுக பி டீம் சொல்லிச்சா இல்லையா? அதைத்தான் திமுக நீங்க சொல்லுங்க. அதாவது அல்ல, திமுகவை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் வேற டீமை மாறுறாங்க. இங்க அப்படி அல்ல, ஒற்றை நோக்கம் திமுக வீழ்த்திடும். வருகிற போதெல்லாம் இங்கே வந்து கூட்டம் நடத்த பிரச்சனை வருது, சங்கடம் வருது. இப்ப இந்த சொல்றேன் சார், தமிழக வெற்றி கழகத்தின் மீது எங்கே பாதிப்பு வந்தாலும், தொண்டர்கள் மீது கை வைத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திமுக உறுதியாக நிச்சயமாக நிற்கும். நிச்சயமாக அவர்களை திமுக கூட்டணிக்கு வரலைன்னா கூடவா தனியா சதம் கேட்டார். கூட்டணிக்கு வரலைன்னா இவங்களே விஜய் திமுகவை எதிர்ப்பது எல்லோரும் அதிமுகவும் நட்பு சக்தி தான். நண்பன் எதிர்க்க நண்பர்கள் உண்மையில் திமுக வீழ்த்தி ஒரே நோக்கம் அதிமுகவும் தாவக ஒன்றாக இருக்கிற போது அதை வரவேற்புதான் திமுக அதிமுக. அந்த நிலையில் வீழ்த்த முயற்சித்தால் இதுல இன்னும் கூடுதல் செய்தி ஒன்று சொல்றேன். எடப்பாடி முதலமைச்சராக்கிறத விட பாரதிய ஜனதா கட்சி வந்து விஜய் முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக, RSS. ஒரே ஒரு இது, அதாவது பாஜக கழகங்கள் இல்லாத திராவிடம் இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப விஜய் கொண்டுட்டு வந்து நிறுத்தணும். ஒரு சாதாரண ஆளு, ஒரு நடிகர், அவர் திராவிட தத்துவம் எதுவும் தெரியாது. அப்ப அதிமுக திமுக ரெண்டையும் ஒழிக்கிறதுக்கு விஜய் கொண்டு வந்து களத்தில் பாஜக ஒரே வார்த்தை தான் சார், எதுவுமே இல்லை. 2026 மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார், முதலமைச்சர் ஆவார். நாராஜ் இருக்கிறது டிஃபிட் டிஎம்கேன்ற ஒரு இதுல வந்து எல்லாரும் ஒன்றிணைய ட்ரை பண்றாங்க. இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகும்? பாஜக கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டாக்கம் இருக்குல்ல. பாஜக கழட்டி விட முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக இருக்கும். இதுல எல்லா கட்சியும் வரும். எல்லா கட்சிகளும் ஏடிஎம்கேல 25-30% அதனோடு பாஜக கட்சியா வருது, அவ்வளவுதான். அது மாதிரி தாவேக எல்லாம் வரலாம். நீங்க அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, அதிமுக கூட்டணி தான். அந்த கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் இடம்பெறும் அப்படிங்கிறதா. ஓகே சார், எல்லா கட்சியும் இதுல உள்ள வரணும்னு ட்ரை பண்றாங்க. எடப்பாடி அவர்கள் தன்னோட ரோலை ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு. contested 134 win 170, அது அவருடைய ஃபார்முலா. மிச்சம் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் இருக்கோ ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் போகணும்னு பார்க்குறாங்க. அதற்கான எல்லா யுக்திகளும் நடக்குது. இது வெற்றியாதா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணுன்றதை நான் பார்க்குறேன். ஒரே விஷயம்,
போன எலெக்ஷனில் வந்து வின்னிங் மார்ஜின் வந்து 45% இருந்தது, செகண்ட் ரன்னர் அப் வந்து 39% இருந்தது. இந்த எலெக்ஷனில் வந்து 46 வரும், 46% வேணும் ஜெயிக்கிறதுக்கு. இந்த 46% வரத்துக்கு நமக்கு கீழே வேறு யாரையுமே மூணாவது அணியாக யாரும் விடக்கூடாதுன்றதுல, ஓட்டு பிரிக்கிறதுல யாரும் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டரில் என்ன பண்ணுறாங்க, 46% வேணுன்ற ஒரு ஃபேக்டரில் எல்லாரையும் ஒன்றிணைக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்கான முக்கியமான சீட்டுகள், அது நீங்கள் கேட்குற சீட்டை நான் தரோம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளும் இந்த முறை வரப்படுகிறது. வின் வின் சுச்சுவேஷனை ட்ரை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இல்லை, இந்த கூட்டணி தான் அவங்க தொடக்கத்திலிருந்து முயற்சி பண்ணுறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து திமுகவை மட்டும் இழுத்தணுங்கிறது அவங்க எல்லாருடைய இலக்கு. ஆமாம், அதனால் அதில் நான் உடனே இருக்கேன். ஆனால் நான் சொல்கிறது பாலிடிக்ஸாக பார்க்காம ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பாருங்கள். அதிமுகவிடம் இருந்து எடப்பாடி வந்ததுக்கப்புறம் பிரிந்து சென்ற இழந்த முக்குளத்தோர் வாக்குகள், தலித் வாக்குகள் எது இந்த கூட்டணி வந்தா திருப்பி ஏடிஎம்கேக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயம். டிஎம்கே இருந்து இழக்க போறது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கூட்டணி ஏடிஎம்கே வச்சிருந்த வாக்குகள், அந்த வாக்குகளை எந்த வாக்குகள் இந்த கூட்டணி வந்தா திருப்பி வந்து அது வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிற கேள்விதான். இது பாலிடிக்ஸா கேட்கலாம், நான் தரவுகள் அடிப்பில் கேட்கறேன். கூடுதல் இல்லை, அமித்ஷா ஐயாவே இன்னும் எடப்பாடி முதலமைச்சர் சொல்லல. அமித்ஷா அதே மாதிரி இல்ல அதே மாதிரி அமித்ஷா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்புறம் அமித்ஷா சென்னையில சொன்னாரு, சென்னையில சொன்னாரு, அதே மாதிரி விஜய் இன்னும் எடப்பாடி சொல்லல. அப்ப இந்த கூட்டணி உருவாகிறது வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. கூட்டணியாக உருவாகுமா, உருவானா என்ன கால்குலேஷனு, இல்லை இதெல்லாம் தாண்டி 16 நாளுக்கு அப்புறம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்லியிருக்காரு. தாவேக்கு அஃபிஷியலாக அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். கைகூடுமா கைகூடாதான்றதை விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.